ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தூதுவளை செடி நாங்கள் வந்து வளர்த்துட்ருக்கோம். இந்த தூதுவளை செடியை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தூதுவளை பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மூலிகைங்க, அதாவது கீரை வகைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூதுவளை இலையை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து சளி வந்து சரியாகும். சளி இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த சளிக்கெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு ரெமிடின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு வந்து இந்த தூதுவளை வந்து நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து துவையலாகவோ இல்லை சட்னி பண்ணி இல்லைனா அடை பண்ணி இதை வந்து தூதுவளை ரசம் கூட வச்சு நமக்கு சாப்பிட்லாங்க. இதை வளர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய முட்கள் நிறைஞ்சுதான் இருக்கும். இதோடைய பூக்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. இதோடைய பழம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதோடைய இமேஜை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த தூதுவளை இலையில் இருக்கிறத பார்த்திங்கன்னா அதில் இருக்க இலையில் இருக்க முட்களை வந்து நீக்கிட்டு தான் நம்ம வந்து கீரையை எடுத்து அந்த இலைகளை எடுத்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட முடியும். முட்களோடு நம்ம சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை வகையில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்றுங்க. இது சாப்பிட்றதுனால நம்ம கால்சியம் சத்தும் வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். இப்போ வந்து மழை காலம் இருக்கனால கண்டிப்பாக இந்த மாதிரி மூலிகை செடிகளை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. அதை வச்சு நம்ம வந்து சூப்பு கூட நம்ம போட்டு குடிக்கலாங்க. இந்த செடியை வந்து இப்போ நம்ம ஈஸியாக நம்ம வாங்கலாங்க. ஏன்னா நர்சரியிலுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த செடிகளை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த செடியை வந்து உங்கள் வீட்டு தோட்டத்துலையோ இல்லை மாடி தோட்டத்துலையோ கண்டிப்பாக இந்த மாதிரி செடியை மூலிகை செடிகளை நீங்கள் வளர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து இதை அறுவடை பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு ரசம் பண்ணலாம் தான் நான் எடுத்திருக்கேன். பட் ரசம் பண்ணதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ வந்து இது எப்படி நமக்கு க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகளுக்கு மேலே இருக்க முட்களை வந்து நம்ம வந்து நீக்கிட்டு அந்த இலையை மட்டும்தாங்க எடுத்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். தண்டுகள்லாம் நம்ம சமைக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால எல்லார் வீட்லேயும் வளர்க்கக்கூடிய ஒரு செடி வகை தாங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா கொடி வகை. நம்ம வந்து அந்த கொடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி ரொம்ப வளர்ந்து வந்தப்போ கட் பண்ணி விட்டோம்னா நம்ம செடியாகவே வளர்த்துக்கலாங்க. இதுக்கு மருந்துகள்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக எல்லா செடிக்கும் கொடுக்குற மருந்துகள், அதாவது மீனமிலம் பஞ்சகாவியம் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், அதுவே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக இதுக்கு வந்து பெருசாக ஊட்டச்சத்து கொடுக்கலனாலுமே பார்த்திங்கன்னா இது நமக்கு நல்லாவே வளர்ந்து வரும். அதனால் பெருசாக வந்து இதில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அசர பூச்சி தான் வரும். அதாவது பேன் மாதிரி இருக்கும்ல, பேன் பூச்சி சொல்லுவாங்க, அந்த பூச்சிகள் தான் இதில் அதிகமாக வரும். மற்றபடி இதில் வந்து பெருசாக பூச்சி தாக்குதல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இதை நீங்கள் தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து போடணும், நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணும் இருக்கும். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வேறு எதனா வந்து மூலிகை செடிகளை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் அந்த செடிகளை பற்றி உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.